योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, योगीराम सूरत कुमार, जय गुरु राया. நம் பகவான் யோகிராம் சூரத்குமாரோட மூத்த பக்தர் தெய்வ திரு அப்பன்னையங்காருக்கு கிடைச்ச திவ்ய அனுபவங்கள் எல்லாம் நாம அனுபவிச்சுட்டு வர்றோம். இந்த எபிசோட்லயும் திரு அப்பன்னையங்கார் சிவகாசி பஜனாசிரமத்துல ஷேர் பண்ண ஒரு அருமையான அனுபவத்தை நாம அனுபவிப்போம். ஒரு முறை ஒரு சித்திர மாசம், அது அமாவாசை அன்னைக்கு தான் பகவானை தரிசிக்கிறதுக்காக சன்னதி திரு வீட்டுக்கு போயிருக்காரு. எப்படி அப்படின்னா, அவர் ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பி டியூட்டியா கிளம்பி போறாரு. விழுப்புரத்துல இறங்குறாரு. இறங்கணும்னா அடுத்தது டியூட்டி டைமுக்கு இன்னும் 10 மணி நேரம் இருக்கு, எதுக்கு டைமை வேஸ்ட் பண்ணுவானே அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம பகவானை பாக்குறதுக்கு திருவண்ணாமலைக்கு சன்னதி தெரு வீட்டுக்கு போறாரு. அது ஏற்கனவே ஒரு பிளான் பண்ணனால ஸ்ரீரங்கத்துல இருந்து கிளம்பும் போது அங்கிருந்து இமாம்பசன் மாம்பழம் சாமிக்காக ஒண்ணு வாங்கியிருக்காரு. சாமிகிட்ட போகும்போது அந்த இமாம்பசன் மாம்பழமும் ஒரு முழம் மல்லிகை பூ எல்லாம் எடுத்துட்டு போறாரு. அங்க போய் சன்னதி தெரு வீட்டுல கதவை தட்ட சாமியே வந்து அவருக்காக கதவை திறக்கிறாரு. திறந்தோன்னு அப்பன்னையங்கர் ஐயாவை உள்ள கூட்டிட்டு போறாங்க. சாமி கதவை சாத்திடுறாங்க. சாமி முன்னாடி அவரும் போய் உட்காடுறாரு. சாமி அவர்கிட்ட கேட்கறாங்க, டியூட்டியா வந்தியா இல்ல லீவ்ல வந்திருக்கேன்? இல்ல சாமி டியூட்டில வந்திருக்கேன்னு. அடுத்தது உனக்கு எப்ப டியூட்டி ஜாயின் பண்ண? நைட்டு 12 மணிக்கு தான் சாமி, கோயிலான்மையில போய் நான் டியூட்டி ஜாயின் பண்ணணும் அப்படின்னு சொல்றாரு. அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே இருந்திருக்காங்க. கொஞ்ச நேரத்துல சாமி வந்து அப்பன்னையங்கார் ஐயாவை பார்த்துட்டு, அப்பன் யூ வெயிட் ஹியர் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில எந்திரிச்சு போறாங்க. ஏன்னா வாசல்ல யாரோ கதை தட்டுற மாதிரி ஒரு சத்தம் கேட்டோன்னா சாமி வந்து வெளியில போறாங்க. இவர் உள்ள உட்கார்ந்துருக்கார். கொஞ்ச நேரம் கழிச்சு சாமி தான் முதல்ல வருவாருன்னு நினைச்சு பார்த்தா திடீர்னு ஒரு ரூபம், ரொம்ப உயரமான ஒரு ரூபம், 6 அடிக்கு மேல ஒரு ரூபம், உடம்பு ஃபுல்லா விபூதியா பூசியிருக்காரு. ஒரு பைராக்கி வர்றாரு, உடம்பு ஃபுல்லா விபூதியா பூசியிருக்காரு. இடுப்புல ஒரு காவி துண்டு மட்டும் கட்டியிருக்காரு. இடுப்புல வந்து ஒரு கயிறு கட்டியிருக்காரு. கழுத்துல வேற ஒரு சிவலிங்கம் தொங்குது. ஏற்கனவே 6 அடிக்கு மேல இருக்காரு. பார்க்கவே பயங்கரமா இருக்கு இவருக்கு. அந்த 6 அடிக்கு மேல தலைக்கு மேல ஒரு 1 அடி ஜடமுடி வேற. ஒரு 7 அடிக்கு மேல ஒருத்தர் உள்ள வந்தா எப்படி இருக்கும் நினைச்சு பார்க்க முடியாத அளவுக்கு அப்படி ஒரு ரூபத்துல ஒருத்தர் உள்ள நுழையிறாரு. அவருக்கு பின்னாடி சாமி ரொம்ப பணிவோட பின்னாடி வர்றாங்க. அப்ப அப்பன்னையங்கார் உள்ள உட்கார்ந்து இருக்காரு இல்லையா, அதெல்லாம் பார்க்கும்போது வரக்கூடிய ஒரு பெரிய ஒரு சாமிகள் போல அப்படின்னு நினைச்சு இருக்காரு. சாமி அவரையும் உட்கார வைக்கிறாரு. அவர் வந்தவர் கையில ஒரு கம்பளி எல்லாம் வச்சிருக்காரு. அது ஒரு வெயில் காலம், சித்திரை மாசம்னாலே வெயில் காலம் தானே. உட்கார்ந்தோன்னு பயங்கர உள்ள வெக்க அந்த கம்பளி எடுத்து தனக்கு தானே வீசுறாரு. உடனே சாமி ஒரு விசிறி எடுத்து வீசிக்கிறீங்களான்னு கேட்டோன்னா வேண்டான்னு மறுத்துடுறாரு. அப்பன்னையங்கார் வந்து சாமிகிட்ட ஒரு ரிக்வஸ்ட் பண்றாரு. என்ன பண்றாரு அப்படின்னா, சாமி நான் வேணா விசிறி எடுத்து அவருக்கு வீசட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்க, சாமி அப்பன் யூ பி குவாய்ட், நீ அமைதியா உட்காருன்னு ஒரு மாதிரி ஒரு ஸ்ட்ராங் வேர்ட்ஸ்ல சொல்றார். உடனே அப்பன்னையங்கார் கம்முன்னு உட்காந்துடுறார். அதுக்கப்புறம் சாமி அவர்கிட்ட அந்த வந்த ஒரு பைராகிட்ட சாமி பேச்சு கொடுக்குறாரு. என்னன்னா உங்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் என்னோட பேர் வந்து இந்திரஜித் அப்படின்னு சொல்றார். சொன்னோன்னா உங்க குரு யாரு அப்படின்னு சொல்லி பகவான் திரும்ப அவர்கிட்ட கேட்கிறாரு. என்னோட குரு வந்து லாகூர், பாகிஸ்தான்ல இருக்கிற லாகூர்ல இருந்தாரு, இப்ப மறைஞ்சிட்டாங்க அப்படின்னு சொல்றாரு. சாமி அடுத்தபடியா உங்க குருநாதர் உங்களுக்கு மந்திரோபதேசம் கொடுத்தாரா, நீங்க அடைய வேண்டிய அந்த உயர்ந்த விஷயங்கள்லாம் அடைஞ்சிட்டீங்களா அப்படின்னு சொல்லி கேட்க, அவர் உடனே என் குருநாதர் எல்லாம் எனக்கு கொடுத்துட்டாரு, நான் அடைய வேண்டிய விஷயத்த எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்ல, சாமி அப்ப நீங்க எதுவும் பூஜை புனஸ்காரங்கள்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கிற. நானே தன்மயம் ஆயிட்டேன், எல்லாம் ஆயிட்டேன், எனக்கு எதுக்கு பூஜை புனஸ்காரம், அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்ல, சாமி அடுத்தது இன்னொரு கேள்வி கேட்கிறாரு. என்னன்னா, உங்க குருநாதர்கிட்ட இருந்து நீங்க சந்நியாசம் வாங்கிக்கிட்டீங்க, உங்க குருநாதர் உங்களுக்கு ஒரு கம்மண்டலம் கொடுத்திருப்பாரு, அது எங்க உங்க கையில காணும்னு சொல்லி வரிசையா ஒரு கேள்வியா கேட்கிறாரு.
நான் நேத்து வரைக்கும் கமண்டலம் வச்சிருந்தேன். மெட்ராஸ்ல நேத்து வந்து பைராகி மடத்துல தங்கி இருக்கும்போது எவரோ ஒருத்தர் வந்து திருடிட்டு போயிட்டான் அப்படின்னா சாமி விழுந்து விழுந்து சிரிக்கிறார். ஒரு பிச்சைக்காரன் இருந்து கூட திருடிட்டு போயிடுறாங்களா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறார். நீங்க பதிலுக்கு வேற வாங்கி இருக்கலாமேன்னு சாமி சொல்ல, வாங்கலாம்னு நினைச்சேன், ஆனா ஒருத்தரும் பைசா கொடுக்க மாட்டேங்கிறான், எல்லாவனும் விரட்டுறான், ஜா ஜா போன்னு விரட்டுறான் அப்படின்னு சொல்லி சாமிகிட்ட அந்த பைராகி சொல்றார். சாமி வந்து நான் வேணா உங்களுக்கு ரூபா தரட்டுமா, வாங்கிக்கிறீங்களா, அதை வச்சு நீங்க கமண்டலம் வாங்கிக்கிறீங்களான்னு சொல்லி கேட்கறாங்க. அவரும் சரின்றாரு. அப்பனையங்கார் வந்து சாமிகிட்ட போகும்போது ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு மாம்பழம், இமாம்பசம் மாம்பழம், மல்லிகைப்பூ ஒரு முழம் சேர்த்து ஒரு 10 ரூபாயும் சாமிக்கு கொடுத்துருந்தாங்க. அந்த 3மே சாமி உட்கார்ந்து இருக்கிறதுக்கு முன்னாடிதான் இருந்துச்சு. அந்த 10 ரூபாயை எடுத்து அந்த பைராகிட்ட கொடுத்து, இதை வச்சு கமண்டலம் நீங்க வாங்கிக்கலாம்னா, இதை வச்சுலாம் நான் வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாரு. வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி சாமி கேட்டு திரும்ப அப்பனையங்கார்ட்ட சாமி, நம்ம சாமி திரும்பி பார்த்து, அப்பன் 10 ரூபாய்க்கெல்லாம் கமண்டலம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லி கேட்க, அப்பனையங்கார் வந்து என்ன சொல்லிடுறாரு, குயவன் செஞ்ச மண் தட்டு ஓடு கிடைக்கும் சாமி, 10 ரூபாய்க்கெல்லாம் கிடைக்கும், ரோட்ல எல்லாம் நிறைய பேர் வச்சு விற்பாங்க, அது 10 ரூபாய்க்கெல்லாம் தாராளமா கிடைக்கும்னு அந்த பைராகிக்கு பயங்கர கோவம் வந்துருச்சு. என்ன நினைச்ச, ஒரு மண் சட்டியை வச்சா என்ன அத கமண்டலமா என்ன யூஸ் பண்ண சொல்ற அப்படின்னு சொல்லி அவருக்கு அது ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூ ஆகி ரொம்ப கோவப்படுறாரு. ஓகே ஓகே அப்படின்னு சொல்லி சாமி வந்து அப்புறம் வந்து பாய்க்கடியில இருந்து தன்னோட திருக்கையை விட்டு இன்னொரு 10 ரூபாய் உருவுறாங்க நம்ம சாமி. உருவிட்டு இப்போ இன்னொரு 10 ரூபாய் கொடுத்து 20 ரூபாய் ஆயிடுதா, இப்ப இதை வச்சு வாங்கிக்கலாமான்னு சொல்லி அந்த வைராகிட்ட கேக்குறாங்க சாமி. அவர் வந்து இதுக்கும் என்னால வாங்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்ல, சாமி மெல்ல அப்பனையங்காரை பார்த்து திரும்புறாங்க. இவருக்குன்னா பயம், என்னடா ஏற்கனவே ஒரு கேள்வி கேட்டாரு, நம்ம பாட்டுக்கு மண் சட்டி வாங்கி கொடுக்கலான்னு அதுக்கு இவர் அந்த வசவு போட்டாரு, இப்ப 20 ரூபாய்க்கு வாங்க முடியாதுன்றாரு. திரும்ப சாமி நம்மளை வந்து பாக்குறாரு, என்ன கேட்க போறாரோன்னு நினைக்கும் போதே கேட்டுறாரு சாமி. அப்பன் 20 ரூபாய்க்கெல்லாம் வாங்க முடியாதா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே சாமி கேட்ட பதில் சொல்லிதானே ஆகணும். வாங்கலாம் சாமி, வந்து 20 ரூபாய்க்கு நீங்க அலுமினியத்துல வாங்கலாம்னு சொன்னோம்ல. வைராகிக்கு இன்னும் கோபம் பயங்கரம் ஆயிடுச்சு. என்ன நினைச்சுக்கிட்ட, மண்சட்டியோட அலுமினியம் அதோட மட்டம், என்ன நினைச்சுக்கிட்டேன்னு ரொம்ப கோபத்தோட பேசுறாரு. உடனே சாமி வந்து சாந்தமாகி அவரை சாந்தப்படுத்தி தன்னோட ஜிப்பா பைக்குல அப்படி அழகா கையை விட்டு ஒரு 10 ரூபாய் எடுக்கிறாரு. இப்ப 30 ரூபாய் ஆயிடுச்சு. இப்போ வாங்கலாமான்னு சொல்லி கேட்க, இதுக்கும் வாங்க முடியாதுன்னு. ஓ அந்த மாதிரி அப்படின்னு சொல்லி சாமி வந்து தன்னோட இடது ஜிப்பா பைக்கட்டுல கைய உள்ள விட்டு இன்னொரு 10 ரூபாய் எடுத்து கொடுக்குறாரு. இப்போ வந்து இதுக்கும் என்னால வாங்க முடியாது அப்படின்றாரு. அப்புறம் சாமி பாக்குறாங்க, கைய இன்னொரு இடத்துல விட்டு இன்னொரு 10 ரூபாய் எடுத்து கொடுத்தோன்னா 60 ரூபாய் ஆயிடுச்சா. அந்த பைராகிக்கு இப்ப திருப்தியாது. இப்ப 60 ரூபாய்க்கு என்னால வாங்க முடியும், நீங்க வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க, அதனால நான் இப்ப வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. சொன்னோடனே அப்பனையங்காருக்கு வந்து மனசுக்குள்ள ஓடுது, என்னடா இதுக்கு முன்னாடிதான் நம்ம பகவான் வந்து பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவீங்களான்னு சொல்லி கேட்கும் போது, நான் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டேன், தன்மயமாயிட்டேன், அப்படி இருக்கிற பட்சத்துல எனக்கு எதுக்கு பூஜையும் புனஸ்காரங்களும் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப என்னமோ பூஜை பண்ண போறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு அப்படின்னு சொன்னோன்னே அவர் மனசுக்குள்ள ஓடுது. அப்ப நான் பூஜை பண்ண போறேன்னு சொன்னோன்னா சாமி வந்து அப்பனையங்காரை பார்த்து, நீ வந்து அவருக்கு தேவையானது பூஜை பண்றதுக்கு தேவையானது ஹெல்ப் பண்ணுன்னு சொன்னோடனே அந்த இடத்த சுத்தம் பண்ண சொல்றாரு. சுத்தம் பண்றாரு, ஒரு இலைய போட சொல்றாரு. அங்க இருக்கிற மூலையில ஒரு இலைய தூக்கி வந்து அங்க வைக்கிறாரு. பிறகு பத்தி கேட்கிறாரு, பத்தியை கொடுக்கறாரு. அதை கொளுத்துறதுக்கு ஒரு தீப்பெட்டி கேட்கிறாரு, அதையும் எடுத்து வைக்கிறாரு. ஒரு கத்தி கேட்கிறாரு, அதையும் கொண்டு வர்றாரு. அந்த மாம்பழத்தை வாங்கிட்டு வந்த மாம்பழத்தை எடுத்துட்டு வான்றாரு, அதையும் தூக்கி அங்க வைக்கிறாரு. வச்சோன்னா அந்த பைராகி என்ன பண்றாருன்னா எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்னுட்டு அவர் கழுத்துல இருந்த சிவலிங்கத்தை கீழே கழட்டி வைக்கிறார். தரையில வச்சுட்டு பத்தியை ஏத்தி அந்த சிவலிங்கத்தை ஒத்த காலில் நின்று ஏதோ மந்திரம் சொல்லி பூஜை பண்றார். அப்ப பத்தியில இருக்கிற அந்த சாம்பல் தரையில உள்ள
அந்த சாம்பலை எடுத்து தன்னோட ஏற்கனவே உடம்பு ஃபுல்லா உபதியா பூசிருக்கிற அந்த சாம்பலை எடுத்து தான் மேல பூசிட்டு இப்ப சம்பளம் கூட்டி தரையில உட்காந்துடுறாரு. அப்பனையங்கார் எடுத்து வச்ச மாம்பழத்தை எடுத்து அந்த கத்தியால கட் பண்ணி ஒரு துண்டை என்ன பண்றாரு அந்த பைராகி, ஒரு துண்டை எடுத்து அந்த தீப்பெட்டி மேல வச்சு இது பரமாத்மாக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீதி எல்லாம் கட் பண்ணி நம்ம பகவானுக்கும் சரி அப்பனையங்காருக்கும் சரி கொடுக்கிறாரு. அது போக அங்க இன்னொரு பக்தர், அவர் பேர் என்னன்னா ஸ்ரீனிவாசன் ஒரு பக்தர் இருந்திருக்காரு, அவரும் அங்கதான் இருக்காரு அந்நேரம். அவருக்கும் கொடுத்து எல்லாருக்கும் கொடுத்து ஷேர் பண்ணி சாப்பிடுறாங்க. ஒரு துண்டு மட்டும் பரமாத்மாக்கான்னு சொல்லி அந்த தீப்பெட்டி மேல வச்சிடறாரு. எல்லாரும் சாப்பிட்டு முடிச்சிடுறாங்க. சாப்பிட்டு முடிச்சோன்னா பகவான் அந்த ஸ்ரீனிவாசன்ற பக்தர் ஒரு உடம்புல ஒரு உபாதை எப்படின்னா இடது கை காலும் ஒரு மாதிரி இழுத்துக்கிட்டு போகும். வாழ்க்கையில நிறைய சிரமப்பட்டுக்கிட்டு இருக்காரு. அப்ப அவருக்காக பகவான் பைராகி கிட்ட கேட்கிறார், உங்க குருநாதர் உங்களுக்கு மருந்து எல்லாம் கொடுத்துருப்பாரோ, அதை நீங்க உங்க குடுகையில வச்சிருப்பீங்கல்ல அப்படின்னு சொல்ல இவருக்கு இப்படா நான் மருந்து வச்சிருக்கிறதெல்லாம் தெரியும்னு அவரு அந்த பைராகி ஆச்சரியத்தோட பார்த்து, ஆமா என்கிட்ட மருந்து இருக்கு அப்படின்னு சொல்லி, அப்ப நீங்க இந்த ஸ்ரீனிவாசன் ரொம்ப கஷ்டப்பட்டான் லைஃப்ல, அவருக்கு கை கால்லாம் இடது பக்கம் அவனுக்கு இழுத்துட்டு போகுது, அதை சரிப்படுத்தணும், நீங்க மருந்து கொடுங்கன்னு சொன்னோன்னா அந்த ஸ்ரீனிவாசனை கூப்பிட்டு அந்த பைராகி என்ன பண்றாருன்னா தான் அந்த குடுவையில வச்சிருக்க மருந்து எடுத்து கொடுத்து இதை சாப்பிடு, நீ சௌக்கியமா இருப்ப, ஆரோக்கியமாயிரும், உன் கை கால்லாம் சரியாயிரும், அதோட சந்தோஷமான விஷயம் உனக்கு அடுத்த வருஷமும் அழகா ஒரு ஆண் குழந்தை பிறக்குன்னு சொன்னோன்னா சாமி விழுந்து விழுந்து சிரிக்கிறார். வைராகிக்குன்னா கோபம் கிளம்பு, எதுக்கு நான் இப்படி ஒரு ஆசீர்வாதம் பண்றேன், இவர் என்னடா இப்படி சிரிக்கிறாரு அப்படின்னு சொன்னோன்னா சாமியை சொல்றாரு, அவன் ஏற்கனவே 5 பெண் குழந்தைய வச்சுட்டு வாழ்க்கையை எப்படி ஓட்டுறன்னு தெரியாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், இதெல்லாம் அடுத்தது ஒரு ஆண் பிள்ளையா, நீங்க அவனோட உடம்பு உபாதை சரியாகும்னு சொன்னீங்க, அது ஓகே, இந்த 5 பிள்ளைகள் போக 6ஆள ஒரு ஆண் பிள்ளை வேணுமான்னு சொல்லி சாமி சிரிச்சோன்னா அவருக்கு கோவம் எந்திரிக்கிறார். என்ன நினைச்சுக்கிட்டீங்க, என் மருந்தை என்ன நினைச்சுக்கிட்டீங்க, என்னோட மகிமை என்னன்னு தெரியுமா, என்னோட சக்தி என்னன்னு தெரியுமான்னு சொல்லி ஏதோ வந்தரத்தால முணுமுணுத்து சாமி மேல ஏவறதுக்கு பாக்குறாரு. சாமி உடனே என்ன பண்றாங்கன்னா உட்கார்ந்து இருந்த சிரிச்சுக்கிட்டே இருந்த சாமி திடீர்னு சாய்பாபா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு சத்தமா. சாய்பாபா அந்த நாய் வெளியில இருந்து அந்த பெரிய கதவை திறந்துட்டு வேகமா உள்ள வர சாமி பைரவர் கோலத்துல சாமி அந்த சாய்பாபா மேல தன்னோட திருக்கைய வச்சு அப்படி ஒரு காட்சி தர்றாரு. உடனே அவர் அந்த பைராகி தான் போட்ட மந்திரத்துல நம்ம பகவான் கீழே சுருண்டு கிடப்பான்னு சொல்லி பார்க்க சாமியோ கம்பீரமா பைரவர் மாதிரி காட்சி கொடுத்தோன்னே அடுத்தது என்ன பண்றாருன்னா அந்த பைராகி ஆஞ்சநேயரை நினைச்சு மனசுக்குள்ள ஏதோ ஸ்தோத்திரம்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். இப்ப சாமி சாய்பாபா யூ கேன் கோ அப்படின்றாரு. சாய்பாபாவும் கிளம்பி போயிடுச்சு. ஆனா பைராகி சாமி மேல இருக்கிற கோபத்துல என்ன பண்றாருன்னா ஆஞ்சநேயரை நினைச்சு ஏதோ மந்திரத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறார். அது வரைக்கும் கீழே உட்கார்ந்துட்டு இருந்த நம்ம பகவான் எந்திரிச்சு நிக்கிறாரு. எந்திரிச்சு நின்று நம்ம பகவான் என்ன சொல்றாருன்னா, ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஹனுமான் ஜெய ஜெய ஹனுமான் சீதாராம் 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 அப்படின்னு சொல்லி ஹனுமான் நாமமும் சீதாராம் நாமத்தையும் நம்ம பகவான் அவரோட மதுரமான குரல்ல பாட ஆரம்பிக்கிறார். இங்க அப்பனை எங்க இருக்குன்னா கை கால்லாம் நடக்குது. ஏன்னா 2 பேருக்கு நடுவுல நாம மாட்டிக்கிட்டோம். அந்த கெட்டிக்காரனா இருந்த ஸ்ரீனிவாசனா இதுக்கு நடக்கிறத பார்த்து பயந்து எந்திரிச்சு ஓடியே போயிட்டான். நம்மளால ஓட முடியாம மாட்டிக்கிட்டு இருக்கோமே அப்படின்னு நினைக்க அந்த மந்திரம் ஏவிக்கிட்டு இருந்த பைராகி கண்ணை திறந்து பாக்குறாரு. பார்த்து சாமி இப்படி பாடினோடனே திடீர்னு பார்த்தா அந்த அவ்வளோ 7 அடிக்கு மேல இருக்கிற ரூபம் தடார்னு நம்ம சாமி பாதத்துல உளுந்துட்டு, நீங்களே அந்த பரம்பொருள், நீங்க தான் எல்லாத்தையும் உணர்ந்தவர், நீங்க தான் என் குரு, என்னோட அகம்பாவத்தை நீங்க எடுத்துட்டீங்கன்னு சொல்லி நம்ம சாமி பாதத்துல உளுந்து வணங்குறார். எனக்கு நீங்க ஒரு பெரிய உதவி பண்ணிட்டீங்க, என் தொலைஞ்சு போன கமண்டலத்துக்கு ஹெல்ப் பண்ணிட்டீங்க, அது மட்டும் இல்லாம என்கிட்ட ஒட்டிட்டு இருந்த அகம்பாவத்தை நீங்க எடுத்துட்டீங்க, நீங்க தான் என் குரு. அங்க லாகூர்ல எனக்கு மந்திரோபதேசம் பண்ணாரு.
அதை திரும்பியும் எனக்கு வலுவாக்கி என்னைய இருந்த அகம்பாவத்தெல்லாம் எடுத்துட்டீங்க, நீங்க தான் என் குருன்னு சொல்லி சாஷ்டாங்கமா நம்ம பகவான் காலில் எப்படி கோபத்தோட சாபடுற மாதிரி எந்திரிச்சு நின்ன பைராகி பகவான் நாமா சொன்னோன்னா அடங்கி பெட்டி பாம்பா அடங்கி பகவான் காலில் திருவடியில உளுந்து நமஸ்காரம் பண்ணிட்டார். பண்ணோன்னா நான் வந்த வேலை முடிஞ்சிருச்சு, என் கண்ணை நீங்க திறந்துட்டீங்க, நான் இப்ப கிளம்புறேன்னு சொல்லிட்டு சாமி கொடுத்த அந்த கமண்டல்ல வாங்க கொடுத்த அந்த 60 ரூபாயை எடுத்துட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லி பேக் பண்ணேன். நீங்க எங்க போக போறீங்கன்னு சாமி அவர்கிட்ட கேட்க, இல்ல நான் இப்ப திருப்பதிக்கு போக போறேன் அப்படின்னு சொன்னோன்னே சாமி இவர் டிடிஆர் இருக்காரு, அடுத்த ட்ரெயின் எப்போன்னு சொல்லி இவர்கிட்ட கேட்டுக்கோங்க அப்படின்னு சொல்ல அந்த பைராகி எப்படி ஒரு ஆக்ரோஷமா இருந்த பைராகி இப்ப பணியோட டிடிஆரா இருக்கக்கூடிய நம்ம திரு அப்பண்ணய்யங்கார்கிட்ட கேட்கிறாரு, நமஸ்காரம் பண்ணி கேட்கிறாரு திருப்பதிக்கு அடுத்தது எப்ப ட்ரெயின் சொல்லி கேட்க அப்பண்ணய்யங்கார் ஐயாவும் அவருக்கு அதுக்குரிய பதில சொன்னோன்னு அவர் எந்திரிச்சு கிளம்புறாரு. கிளம்பும் போது பகவான் கடைசியா அவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்கிறார், நீங்க பரமாத்மாக்காக ஒரே ஒரு துண்டு மாம்பழம் வெட்டி அந்த தீப்பெட்டி மேல வச்சிருக்கீங்க, மற்றதெல்லாம் எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுத்துட்டீங்க, அது மட்டும் மீதி இருக்கு, அதை நான் என்ன செய்யணும், எப்படி அதை டிஸ்போஸ் பண்ணணும்னு சொல்லி கேட்க பைராகி மனசுட்டு சொல்றார், நீங்களே அந்த பரம்பொருள், நீங்களே அந்த கடவுள், நீங்க தான் எல்லாத்தையும் உணர்ந்தவர், அது உங்களுக்கு தான் சொல்லி ஆசையா கொடுக்க பகவான் தான் பரம்பொருள்ன்றத அதை எடுத்துட்டு சாப்பிட்டுட்டு திரு அப்பண்ணய்யங்காரை பார்த்து அழகா ஒரு புன் சிரிப்பு சிரிக்கிறாரா. இந்த ஒரு அருமையான அனுபவத்தை திரு அப்பண்ணய்யங்கார் ஐயா சிவகாசி பஜனாசிரம் வந்திருந்தப்ப ஷேர் பண்ணாரு. இந்த ஒரு அருமையான அனுபவத்தை உங்களோட இந்த எபிசோட்ல ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். அடுத்த வரக்கூடிய எபிசோட்ல அவர் மேற்கொண்டு ஷேர் பண்ண அழகான அனுபவங்களை உங்களோட ஷேர் பண்றேன். ஜெய் யோகிராம் சுரத்குமார். योगी राम सूरत कुमार जय